ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. 2 நாட்கள் முடியல திரைப்படம் எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட மணிரத்னம் மற்றும் கமலஹாசனோட கூட்டணியில் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மாண்டமாக உருவான திரைப்படம் தான் நம்மளோட தக் லைஃப். ஸோ நாயகனுக்கு அப்புறம் வருது அப்படின்றனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பயுமே இந்த திரைப்படத்துக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் கமலஹாசன் கூட தக் லைஃப் வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே நாயகனை மறந்துடுவீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ கமலஹாசன் சார்ட்டேருந்து இந்த வார்த்தை வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். மேலும் வந்து இந்த திரைப்படத்தில் நம்மளோட கமல் கூட சேர்ந்து ஒரு சிம்பு, த்ரிஷா, அசோக் செல்வன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ என்ன தான் வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனம் பெற்றாலுமே வந்து கலெக்ஷனில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு தாங்க பெற்றுட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2 நாட்கள் முடிவில் 70 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு. இது ஒரு நல்ல ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வீக்கெண்டை நோக்கி போகிறோம் அப்படின்றதுனால நல்ல ஒரு வசூல் எதிர்பார்க்கப்படுகிறது.